கச்சத்தீவை காங்கிரஸ் எப்படி தாரை வார்த்தது என புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பிரதமர் மோடி வலைப்பதிவு வெளியிட்டிருக்கிறார். இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தது குறித்து RTI சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதில் தொடர்பான செய்தியை பிரதமர் மோடி பகிர்ந்திருக்கிறார். இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை காங்கிரஸ் பலவீனப்படுத்தியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். கச்சத்தீவை தாரை பார்ப்பது குறித்து முடிவை 1974 மத்திய அரசு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் தெரிவித்ததாகவும் RTI பதிலில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்திய அரசினுடைய வெளியுறவுத்துறைக்கு RTI மூலமாக பல்வேறு தகவல்களை கேட்டிருக்கிறார். அந்த தரவுகளின் அடிப்படையில் தற்பொழுது கச்சத்தீவு எப்படி இந்த இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்ற விவரங்கள் எல்லாம் தற்பொழுது வெளியாகி இருப்பதாக ஆங்கில நாளிதழ் செய்தி ஒன்றை பிரதமர் மோடி பகிர்ந்திருக்கிறார். அந்த செய்தியில் வெளியான தகவலின் அடிப்படையில் பார்த்தால் இலங்கைக்கு கச்சத்தீவு எப்படி தாரை வார்க்கப்பட்டது என்பது குறித்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருப்பதாக தற்பொழுது மோடி விமர்சனம் செய்திருக்கிறார். காங்கிரஸ் தான் கச்சத்தீவை தாரை வார்த்தது என்றும் பிரதமர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்தது தொடர்பாக இந்த புதிய உண்மைகள் இது மூலமாக வெளியாகியிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காங்கிரஸ் நம்ப முடியாத கட்சியாக இருக்கிறது என்ற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். கச்சத்தீவு தமிழகத்திற்கு சொந்தமான ஒரு பகுதிதான் என்பதும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே RTI மூலமாக தற்பொழுது தெரிய வந்துள்ள இந்த தகவல்கள் மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தற்பொழுது அவரது பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை காங்கிரஸ் பலவீனப்படுத்தியதாகவும் பிரதமர் மோடி தனது பதிவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். கச்சத்தீவை தாரை வார்ப்பது குறித்த முடிவை 1974 மத்திய அரசு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் தெரிவித்ததாகவும் இந்த RTIயில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. RTI சட்டத்தின் கீழ் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த விவரங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவு இலங்கை உரிமை கோரிய நிலையில் ராமநாதபுரம் ராஜாவிற்கு சொந்தமானது என்ற ஆவணங்களை அப்போதைய தமிழக அரசு காட்டவில்லை என்ற ஒரு தகவலும் இந்த RTI மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது.